ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பளபளப்பான BMW கார். அந்த காரோட முன்பக்கமும் ஒரு குறுக்கு வழியே ஒரு பெண் பிச்சை எடுக்கிறான். அந்த பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா இவனோட விவாகரத்து பண்ண பழைய மனைவி. ஏன் அவன் விவாகரத்துக்கு பண்ணா, அவங்களுக்கிட்டே என்ன நடந்தது, வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். ஜெய்ப்பூர்ல உள்ள கணேஷ் சௌரஸ்தாவில் எப்பவுமே கூட்ட நெருக்கடி இருந்துட்டே இருக்கும். அதாவது டிராபிக் ஜாம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் இந்த ஏரியால. அந்த ஏரியால என்ன பண்றாரு, சுஷாந்த் சிங் என்ன பண்றாரு, தன்னோட BMW கார்ல டிரைவரோட பயணிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா கார் மூவ் ஆகுது. ஏன்னா டிரைவர் ரொம்ப அவசரப்படுறாரு. அப்ப சுஷாந்த் சொல்றாங்க, அண்ணா ஏன் இவ்வளவு சீக்கிரமா போறீங்க, சீக்கிரமா போய் நம்ம ஒன்னும் சாதிக்க போறது கிடையாது, பொறுமையா போங்க, நம்மளோட உயிரும் ரொம்ப முக்கியம், ரொம்ப சீக்கிரமா போய் நம்ம பெருசா சாதிக்க போறது இல்ல, ரொம்ப சீக்கிரமா போயிட்டீங்கன்னா நம்ம ஒரு டே போயிடுவோம், அதனால பொறுமையா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. டிரைவர் என்ன பண்றாரு, சரி தன்னோட ஓனர் சொன்ன அப்படி என்ன பண்றாரு, பொறுமையா போக ஆரம்பிக்கிறார். கார்ல பொறுமையா போயிட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு, அங்க சில பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழுக்கான உடை அணிஞ்சிருக்காங்க, ரொம்ப சோர்வாவும் ரொம்ப தன்னால சுயமா எதுவும் செஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தோன்னே சுஷாந்த் பாக்குறாரு. சுஷாந்த் பார்த்தோன்னே என்ன பண்றாரு, அண்ணா விண்டோ ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண்கள் கிட்ட போய் நில்லுங்க அப்படின்றாரு. அந்த பெண்கள் கிட்ட போய் நின்ன உடனே என்ன பண்றாரு, ஏன்னா அவங்க எல்லாம் பிச்சைக்காரர் மாதிரி தெரியுது சுஷாந்த்க்கு. சுஷாந்த் ரொம்ப கருணை உள்ளம் படைச்சவரு, எல்லாருக்குமே உதவன்னு நினைப்பாரு. அதனால என்ன பண்றாரு, தன்னுடைய பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து ஆளுக்கு எல்லாருக்குமே 500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லா பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் சேர்ந்து என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியா 500 ரூபாய் நோட்டு தராரு. எல்லாம் நல்லபடியே சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அந்த பெண்கள் எல்லாருமே ஒரு சுஷாந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனே சுஷாந்த் தன்னுடைய கார்ல ஏறாரு. அப்போ ஒரு பெண் தன்னோட ஜன்னல் கதவை தட்டி ஐயா ஐயான்னு சொல்ற புதூரம் தட்டுற, காரும் நகர்ந்துருச்சு. இருந்து சுஷாந்த் தன்னுடைய காரை நிப்பாட்டுங்க அண்ணா, யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு, இல்லம்மா ஒரு பிச்சைக்காரங்க தான் அப்படின்னு டிரைவர் சொல்றாரு. பரவாயில்ல அண்ணா நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டான்னு பார்த்தாங்கன்னா அந்த பெண் ஐயா எனக்கு எதுவும் தரலையே, எல்லாருக்கும் கொடுத்தீங்க எனக்கு எதுவும் தரலையே அப்படின்றா. அந்த பெண்ணோட முகத்தை பார்த்தீங்கன்னா சுஷாந்த்க்கு ரொம்ப பரிச்சயம் பட்ட ஒரு முகமா இருக்கு. அந்த முகத்தை பார்த்த உடனே ஏய் மல்லிகா தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆமா நான் மல்லிகா தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் உனக்கு ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி பிச்சை எடுக்கிற, நீ வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நான் பணம் உனக்கு கொடுத்தேன், என்னாச்சு ஏன் அப்படி பண்றேன்னு சொல்லி தேம்பி தேம்பி மல்லிகா அழறா. ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கா. என்ன ஆச்சு மல்லிகான்னு திருப்பியும் கேட்டோம், திருப்பி அழறா. சரி நம்ம எதுவும் கேட்டுக்கோனா, சரி கார்ல உட்காரு அப்படின்னு சொன்னா என்ன பண்றாரு. அப்ப சுஷாந்தை பார்த்த உடனே என்ன பண்றாங்க, ஒரு சில பேர் தப்பா பேசுறாங்க. ஏன் இவன் என்ன பிச்சைக்காரியை கூட்டிட்டு போறான், இவன் பணக்காரன், இவன் புத்தியை காமிச்சான் பத்தியா, பிச்சைக்காரி கூட தான் வாழலாம் போல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுமே சுஷாந்த் பெருசா கண்டுக்கல. அப்ப அவங்கள பிச்சை எடுத்தவங்களும் என்ன பண்றாங்க, ஏய் மல்லிகா ஏன் அவங்க கூட ஏறி போற, நீ யார் நீ யார் நீ எல்லாருமே கேக்குறாங்க. ஒரு சில பேர் தப்பு தப்பா பேசுறாங்க, ஒரு சில பேர் ஏதோ உதவி பண்ண பெரியவர் கூட்டு போறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு சில பேர் கிசு கிசுன்னு பேசிட்டே இருக்காங்க. அப்ப மல்லிகா வாயத்தா இருக்கிறா, இவர் யாரும் இல்ல, என்னுடைய கணவர், நாங்க டைவர்ஸ் பண்ணிட்டோம், அவர் இப்ப என்ன கூட்டிட்டு போறாரு, தயவுசெய்து நீங்க யாரும் எதுவும் தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வாயை திறந்து பேசுறா. அப்பவும் பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. காரம் பொறுப்பட்டு ஒரு ஹோட்டல்ல போய் நிப்பாட்டுறாங்க. ஹோட்டல் நிப்பாட்டி மல்லிகா ஹோட்டல் கூட்டிட்டு போறாரு. சுஷாந்த் என்ன பண்றாரு, தன்னோட டிரைவரை கூப்பிடுறாரு. தன்னோட டிரைவரை கூப்பிட்டு ஒரு நல்ல புடவையும் நல்ல காலனையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. டிரைவர் ட்ரெஸ் வாங்குறதுக்காக போயிடுறாரு. அப்ப சுஷாந்த் ஹோட்டல் ரூமுக்கு மல்லிகா கூட்டிட்டு போயிட்டு, மல்லிகா நீங்க போய் குளிங்க, நான் போய் உங்களுக்கு துணி வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டு குளிங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப துணி வாங்கிட்டு வராங்க. டிரைவர் துணி வாங்கிட்டு கொடுத்துட்டாரு. அந்த துணி வாங்கிட்டு போட்ட உடனே மல்லிகா அந்த நீல நிற புடவையில ரொம்ப அழகா இருக்கா, பாக்குறதுக்கே எப்பவுமே அழகா இருப்பா. அந்த நீல நிற புடவையில இன்னும் அப்பாவித்தனமான முகம், ரொம்ப அன்பாவும் அழகாவும் இருக்கா. ஏன்னா சுஷாந்துக்கு எதுவும் கேட்க விருப்பம் இல்ல. சுஷாந்த் மல்லிகாட்ட சொல்றேன், எனக்கு மல்லிகா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் மீட்டிங் போகணும் மும்பைக்கு, நான் மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஹோட்டல் ரூம்ல இருங்கன்னு சொல்லிட்டு மல்லிகாவுக்கு தேவையான சாப்பாடு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு போறாரு. சுஷாந்த் மும்பை கிளம்பி போயிட்டாரு. போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்றாரு. அன்று இரவு ஒரு ஹோட்டல் அவரும் தங்குறாரு. அவர் தங்கும்போது மல்லிகா பத்திய நினைப்பு மட்டும்தான் அவர் ஓடிட்டு இருக்கு. மல்லிகாவுக்கு என்ன இருக்கும் ஏதா இருக்கும், ஏன் அவ இப்படி பிச்சை எடுக்கிறான்னு ஒரே வருத்தப்படுறாரு. சரி நம்ம நேர்ல போய் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மறுநாள் ஜெய்ப்பூருக்கு வந்துட்டாங்க. ஜெய்ப்பூர்ல இருந்த மல்லிகா அந்த ஹோட்டலுக்கு வராங்க. அப்ப என்ன மல்லிகா என்ன நடந்துச்சு, இப்ப வாயை திறந்து சொல்லு, நீ எதுவுமே சொல்லனா நான் என்ன நினைப்பேன், எனக்கு எதுவுமே உன்னை பத்தி தெரியாது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் எங்க குடும்பத்தை நம்பி ஏமாந்துட்டேன், நீங்க பல கோடி ரூபாய் பணம் கொடுத்தீங்க, என் மாமனும் மாமன் மகனும் என்ன பண்றாங்க, பணத்து பேராசையால உங்களை டைவர்ஸ் பண்ண சொன்னாங்க, இல்லாட்டி உங்களை கொன்னுடுவேன்னு சொன்னாங்க, உங்களை கொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களை டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னேன். இருந்தும் சரி அந்த பணத்தை வச்சு ஏதோ அவங்க விட்டுருவாங்கன்னு பார்த்தா இன்னொரு கல்யாணத்துக்காக நான் ஏற்பாடு பண்ண வச்சாங்க. எனக்கு அந்த இன்னொரு கல்யாணம்ன்ற வார்த்தையை பிடிக்கல. ஏன்னா நான் உங்களை மனப்பூர்வமா நேசிச்சேன், உங்களை ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு பயத்துல தான் நான் உங்களை விவகாரத்தை பண்ணேன். இவங்க குடும்ப நெருக்கடி காரணமாக இவங்க எல்லாருமே பிசினஸ் பண்ணிட்டு அந்த பணத்தை தொலைச்சிட்டாங்க. அந்த பணத்தை ஒண்ணுமே இல்லை. என் பெற்றோரும் எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணல, அவங்களும் என்னை புறக்கணிச்சாங்க. அவங்க என்னை சுமையா தான் நினைச்சாங்க. எனக்கு ஒரு நாளும் எதுவும் செஞ்சாலும் எனக்கு திட்டி திட்டி வேலை செய்ய சொன்னாங்க. உங்ககிட்ட ரொம்ப நல்லா வாழ்ந்தேன், என்னை ராணி போல பாத்துக்கிட்டீங்க, நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பை என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அது மட்டும் இல்லாம எனக்கு எங்க மாமா மகனுக்கு என் மேல ஒரு ஆசை இருந்தது, அப்படியாவது என்னை அடையணும்னு நினைச்சிட்டு இருந்தான். இதுக்கு மேல இந்த வீட்டுல நம்ம இருந்தோம்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்ம
போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வீட்டை விட்டு வெளியேறினேன். வீட்டை விட்டு வெளியேறி என்ன பண்ணேன், வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அந்த வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணேன், அங்க ரொம்ப திட்டிகிட்டே இருந்தாங்க. இது ஒரு நாள் திட்டலாம், 2 நாள் திட்டலாம், தினமும் திட்டு வாங்க முடியும் என்னால. அதனால நான் வெளியில வந்து ஒரு ரயில் நிலையத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்ப எல்லாரும் பிச்சை எடுக்கிறத பார்த்தேன். சரி நம்மளும் ஏன் பிச்சை எடுக்க கூடாதுன்னு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன். அப்படி பிச்சை எடுக்கும் போது அங்க உள்ள சௌரஸ்தாவில் உள்ளவங்க எனக்கு தெரிய ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க கூட சேர்ந்து நானும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன். அவங்க கூடவே சேர்ந்து நானும் ஒரு பாதுகாப்பா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்வாதாரத்துக்கு ஒண்ணுமே இல்லை, அதனாலதான் நான் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்றான். அது தப்புன்னு எனக்கு தெரியும், இருந்தும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, நான் வாழணும் இல்லையா, அதுக்காக தான் நான் எடுத்தேன் அப்படின்ற. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சுஷாந்த், என்ன பண்றாரு, மல்லிகா பார்த்துட்டு உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா நீ தங்கியிருக்க அட்ரஸ் கொடுத்துட்டு போ, இல்லைன்னா நீ அப்படியே போலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மல்லிகா என்ன பண்றா, அவர் தங்கி இருந்த ஒரு சின்ன அறையோட அட்ரஸ கொடுத்துட்டு போறா. சரி நீ உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு என்ன பண்றாரு, மறுநாள் மும்பைல மறுபடியும் மீட்டிங் இருக்கு, மறுபடியும் மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு வராரு. அட்டன் பண்ணி முடிஞ்சோடனே தன்னோட BMW கார்டர் பண்றாரு. மல்லிகா தேடி வராரு. அவருக்கு முகவரிக்கு போறாரு. அவன் முகவரியில சொல்றாங்க மல்லிகா இங்க இல்ல, மல்லிகா பிச்சை எடுக்க போயிட்டா சௌரஸ்தாவுக்கு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சௌரஸ் குறுக்கு வழி சந்து இருக்கு, அந்த குறுக்கு வழி சந்தில தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சுஷாந்த் வந்து தேடி போறாரு. சுஷாந்த் தேடி போனே பாக்குறாரு. மல்லிகா பார்த்துட்டு மல்லிகா நீ ஏன் இப்படி பிச்சை எடுக்கிற, நான் உன்னை பாத்துக்கிறேன் வா கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராரு. சரி நீ தங்கி இருந்த வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போலான்னு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அந்த தங்கி இருந்த வீட்டுக்குள்ள சுஷாந்தும் மல்லிகாவும் போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள தொலைஞ்சிருந்த பாத்தீங்கன்னா முதல்லயே வந்து என்ன பண்றாங்க, இவங்களுக்கு திருமணமான போட்டோ தான் மாட்டி வச்சிருக்கா. அப்ப சுஷாந்த் கேக்குறாரு, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணி 4 வருஷம் ஆகுது, நீ ஏன் நம்ம போட்டோவை மாட்டி வச்சிருக்க அப்படின்றாரு. நான் அவங்களை வந்து விருப்பப்பட்டு டைவர்ஸ் பண்ணல, அதாவது ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் டைவர்ஸ் பண்ணேன், ஏன்னா உங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு ஒரு கட்டாயத்தின் சூழ்நிலையால தான் உங்களை டைவர்ஸ் பண்ணேன். நான் உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னை நல்லா பார்த்துட்டீங்க, அத்தையும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நீங்களும் என்ன ரொம்ப நல்லா பார்த்துட்டீங்க, இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், தினம் நம்மளோட ஞாபகத்தோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றா. ஏனோ வந்து சுஷாந்த்க்கு நம்ம ஏன் ஒரு வாய்ப்பு தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மல்லிகாவுக்கு. அந்த ஹோட்டல் ரூம்ல தங்கும்போது மல்லிகாவும் நினைக்கிறா, நமக்கு சுஷாந்த் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து நம்மளுக்கு ஏத்துக்கிட்டா நல்லா இருக்குமே, நம்மளே இவருக்குள்ள வாழலாமே, இப்படி ஒரு நல்ல கணவர் நம்ம இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தப்படுறாரு. அதே பொம்பைல ஹோட்டல் ரூம்ல தங்கியிருந்த சுஷாந்த் நினைக்கிறாரு, நம்ம ஏன் மல்லிகாவுக்கு இன்னொரு வாய்ப்பு தரக்கூடாது, நம்ம தப்பு என்பது மனித இயல்பு தான், நம்ம தரக்கூடாது, நம்ம தரக்கூடாது 2 பேருமே நினைச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே அப்படி நினைச்சிட்டு தான் தூங்கிட்டு இருந்தாங்க. அதை சுஷாந்த் வந்து யோசனை பண்றாரு, மல்லிகாவும் அதை யோசனை பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சரி நீ எங்க அம்மா கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் அத்தை வந்து என்ன மகள் போற பாத்துக்கிட்டாங்க, ஆனா நான் அவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பெரிய துக்கமான ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டேன், என்னால அவங்க கிட்ட பேச முடியாது, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்றா. இல்ல நீ அவங்க கிட்ட பேச, தினம் உன்னை எங்கேயா பாத்தியா சந்திச்சியா, மல்லிகா எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு உன்னை அடிக்கடிக்கு எங்க அம்மா கேட்பாங்க, கண்டிப்பா பேசு அப்படின்றாரு. அதனால சுஷாந்த் தன்னோட அம்மாவுக்கு போன் பண்ணி மல்லிகாட்ட தராரு. மல்லிகா பேசுறா, அத்தைன்னு சொல்லிட்டு அழறா, என்ன மன்னிச்சுக்கோங்க அத்தை, நான் செஞ்சது பெரிய தப்புன்னு சொல்றா. சரிம்மா நான் மன்னிச்சிட்டேன், நீ நல்லபடியா நம்ம வீட்டுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிடுறாரு. சுஷாந்த் கிட்ட போனை கொடுன்னு சொல்றாரு. சுஷாந்த் கிட்ட போனை தராங்க. தந்த உடனே என் மருமகளை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. மருமக வந்து வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்றாங்க, ஆர்த்தி எடுத்து உள்ள வரவேற்கிறாங்க. ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்ப சுஷாந்த் சொல்றான், அம்மா இவ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா, நான் அவளை மன்னிக்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் தன் தாய் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கிறாரு. அப்ப கேட்கும் போது தப்பு என்பது மனித இயல்பு தான்ப்பா, அதனால இது ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது, இல்ல உனக்கு சந்தேகமா இருந்தா ஒரு சிறு வேலையை நம்ம ஆபீஸ்ல போட்டு கொடு, அவன் நம்பிக்கை தன்மையை நடந்துக்கிட்டானா அதுக்கப்புறம் அவ கூட சேர்ந்து வாழ்ப்பா, வாழ்க்கை வாழறதுக்கு தான்ப்பா அப்படின்றாரு. சரிம்மான்னு சொல்லிட்டு என்ன பண்றா, மல்லிகாவுக்கு தன்னோட ஆபீஸ்ல ஒரு சின்ன பொசிஷன் போட்டு வேலையை பார்க்க சொல்றாரு. மல்லிகா தன்னோட வேலையை கரெக்டா செய்யறா, ரொம்ப நம்பிக்கைத்தனமா நடந்துக்கிறா. அவன் நம்பிக்கைத்தனமா நடந்துக்கிட்டோன்னே சுஷாந்த்க்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எல்லாம் சேர்ந்து வாழறாங்க. பணம் காசு இருந்த வரைக்கும் சொந்தக்காரங்க கூட இருந்தாங்க. பணம் காசு இல்லைன்னு அவங்களை துரத்தி விட்டாங்க. பணம் காசு இல்லைனாலும் தன்னோட கருணை உள்ளம் கொண்ட கணவரால இன்னைக்கு குடும்பத்தோட ரொம்ப செல்வத்தோட செழிப்போடும் வாழறாங்க மல்லிகா. என்னைக்குமே பணம் காசை விட நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. மல்லிகாவுக்கு நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களும் இருக்கிறதால தன்னோட கணவர் கூட சேர்ந்து இன்னைக்கு அவங்க வாழறாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே போயிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.